14 வயசு. இந்த பொண்ணு திருநெல்வேலி ஜில்லா. பல்லு நீளம், நல்ல கருப்பு, நல்ல கருப்பு. கல்யாணம் ஆகலை. அவன் அம்மாவுக்கு ஒரே குழந்தை. இங்கேருந்து வந்தால் குழந்தை கல்யாணம் ஆகலைன்னு, குழந்தைய பால் விட அவசரமாக இருக்குது, குழந்தையே கிடைக்கிறேன்னு நான் சொன்னேன். பெரியவர்களுக்கு எல்லாம் நாங்கள்லாம் குழந்தைகள் தான் அப்படின்னேன். சரின்னா இந்த பொண்ணை கூப்பிடுன்னு குழந்தைய வாங்கினேன். நீ குழந்தைய கிடையாம்மா, நானும் நாங்கள்லாம் குழந்தை தான் பெரியவர்களுக்குன்னு. பேர் என்னம்மான்னு கேட்டேன். பேர் ஒன்று வேம்பூலுது. வேம்பூரில் பேர். நீங்களாம் சோழியா, உங்களுக்கு நாகர்கோவில், நீங்கள் வந்து கௌஷிக் போதாயன சூத்திரம், கௌஷிக் கோத்திரம். உங்கள் அம்மா பேர் கன்னியாகுமரின்னு பேர். உன் பேர் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி பாட்டி பேரை வச்சுருக்கா. இப்போ அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு வேம்பு பேர் வச்சுருக்கா. அதனால் வேம்பு இல்லை, நீ கன்னியாகுமரின்னு. கன்னியாகுமரியில் என்ன விசேஷம்னு கேட்டேன். தெரியாதுன்னு இது பாலு சொல்லிட்டான்னா. மூக்குத்தி விசேஷம். அம்பாளுக்கு ஒரு மூக்குத்தி இருக்கும், அது ரொம்ப வேல்யூபிள் இது. அது வந்து கப்பலில் போகிற மாலுமிக்கெல்லாம் இப்போ ஃப்ளாஷ் அடிக்கும். மூக்குத்தி விசேஷம்னு. மூக்கு குத்தி கல்யாணம் ஆகிடும்னா இந்த குழந்தை நின்றுடுது. போய் கல்யாணத்தை போய் மூக்குத்தின்னு வாங்கிக்கொண்டேன். ராஜஞ்செட்டி கடையில் மூக்குத்தின்னு வந்தது. மூக்குத்தினே வந்து நின்றுது. நமஸ்காரம் பண்ணிது. அங்கே பொம்மரடியெல்லாம் இருந்தால் பாரு, குழந்தை எள்ளுங்கிறது எண்ணெயாக வந்துடுத்து, எவ்வளோ சமத்து பாரு. உடனே பெரிய சொன்ன உடனே மூக்குத்தின்னு வந்துடுத்துன்னா உடனே வந்து சந்தோஷப்பட்டேன். பாம்பாயிலேருந்து ஒரு பையன் வந்துருந்தான். அந்த பையனை கல்யாணம் ஆகலை. அவன் வந்து ஒரு மாதமாக மெட்ராஸில் உட்காந்துருக்கான், லீவ் போட்டு. யாரோ பொண்ணெல்லாம் பார்த்தான். ஒரு பொண்ணு வந்து ஜாதகம் சரியில்லை, ஒரு பொண்ணு சவரம் சரியில்லை, ஒரு பொண்ணு வந்து அம்மாவுக்கு ஷாம் போட மாட்டேன்னு. அதனால் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டான். எப்படியா கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்னு ஒரு இதோட இருந்தான் அனுபவத்தோட. உடனே இந்த பொண்ணை பையன் நமஸ்காரம் பண்ணான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நீ நல்லா ஷேப்பாக என்ன இருக்கே, படமா நீ சோழியா, இந்த பொண்ணு இப்படி இருக்கேன்னா. எனக்கு ஷேப்பு கருப்பெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. எங்கள் அப்பா சின்ன வயசு பட்டா. எங்கள் அம்மா தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கா. எங்கள் அம்மாவுக்கு ஷாம்பு போடணும். இந்த இந்த பொண்ணு ஷாம்பு போடும். நான் பெரிய சொன்னதை கேட்டுருது. என்ன யார் சொன்னதையும் கேட்கும். எங்கள் அம்மாவுக்கு ஷாம்பு போடும். அதுதான் குவாலிஃபிகேஷன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உடனே கல்யாணம் நிச்சயம் எடுத்து பெரிய எதிர்க்கே பாகவத்தில் வாங்கிட்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுது. குழந்தை சௌரியமாக இருக்கேன். சௌரியமாக இருக்கேன். அவள் அங்கே மெட்ராஸில் இங்கே இருக்கேன். ஒரு ஊரில் பெரிய உட்காண்டிருந்தா. உட்காண்டும் போது அது காவேரி தீரம், பெரிய அகண்ட காவேரி தீரம். காவேரி தீரத்தில் உட்காண்டிருந்தா. ஒரு தென்னந்தோப்பு. அங்கே வந்து கிளம்புற பல்லாங்கிற வந்து உட்காண்டிருந்தா. ஒருத்தர் கூட்டம் இல்லை, 2-3 பேர் தான் இருந்தா. நான் சிரித்தேன். ஏன்னா நீ ஏகாந்தமாக தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ இடம் முட்டாளே, கூட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் கூட்டம் இல்லாமல் உட்காந்துருக்க நீ, அப்படி தான் நான் அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். என்ன இல்லை அப்படியெல்லாம் சொல்லலை, பெரியவா கூட்டம் இல்லாமல் ஏகாந்தமாக தரிசனம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா. உடனே விட்டால் பெரியவா கான்னு ஒரு கத்தினேன். ஒரு 1000 காக்கா வந்து உட்காந்துது. 1000 காக்கா வந்து உட்காந்துருது பக்கத்து பெரிய பக்கத்தில். எல்லாத்தையும் பொறி அள்ளி போட்டால் காக்கா பொரியெல்லாம் சாப்பிட்டது. கூட்டம் போருமா என்ன போருமா கூட்டம் அப்படின்னா. காக்கா கூட்டம் போருமா போகிறது, மனுஷா கூட்டம் ஒன்று அப்படின்னு நினச்சிருந்தா. பெரிய என்ன விட்டால் எல்லா ராத்திரியும் என் வாரத்தில் எல்லா ராத்திரியும் சாப்பாடு பண்ணோம், சமையல் பண்ணி வச்சுருக்கோன்னா. இன்னைக்கு பக்தவஸ்தலம் கரூரில் மீட்டிங். இந்த மீட்டிங் போய்ட்டு பெரியவரை பார்க்க வரான். அவனோட ஒரு 100 காரு. அவன் பெரியவா பார்க்கறேன்னா நாங்களும் பார்க்கணும். எல்லோரும் வந்துட்டா, காங்கிரஸ்காரன் எல்லோரும் வந்து பார்த்தா. ஏன் பெரியவா சாப்பிட எல்லோரும் சாப்பிட்டு போங்க, சாப்பிட எல்லோரும் வீட்லேயும் சாப்பிட்லான்ட்டான். ஒரு வீட்டுக்கு 10 பேராக சாப்பிட்டு போனான். அப்படி வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணேன். மனுஷன் நினச்சா உடனே நடக்கணும். ஒரு ஊரில் இதில் அகரின்னு ஒரு ஊரில் இருந்தோம். அகரியில் சின்ன ஒரு நதி, சின்ன ஒரு வாய்க்கால், காட்டாறு இது. அங்கே வந்து பெரியவா உட்காந்துருந்தா. பக்கத்து ஊர் ஜனங்கள்லாம் ஓடுந்தது. நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்கள் ஊரில் மழையே இல்லை, நாங்கள்லாம் தண்ணி தூக்கின்னு வரோம். பக்கத்து ஊர்லேருந்து வந்து சைக்கிள்லேயும் வண்டியிலையும் வச்சு தூக்கின்னு போகிறோம். சரி மழை பெய்யணும் எங்கள் ஊரில் இருந்தால். உங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா, சரி 10 மைலில் இருக்குன்னா. பெரிய எனக்கு 10 மைல் நடந்து போயிட்டான்.
அந்த ஊர் எல்லைக்கு போனதுலேருந்து மழை கொட்டுது. எத்தனையோ 14 வருஷம் மழை பெய்யலையா, 12 வருஷம் மழை பெய்யலையா, அன்றைக்கி 12 வருஷத்து மழை சேர்ந்து போயிடுது. பெரியவேளை முழங்க அப்படின்னா தண்ணி, அந்த தண்ணியில் நடந்து வந்தோம். மழை பெஞ்சு அந்த ஊரில் அப்படி நடந்தது. அந்த ஹகரியில் இருக்கிறபோது ஒரு நாளே சந்தியாவனம் பண்ணணுன்ட்டு நாங்கள் நான் கிருஷ்ணன் டல்லப் கிருஷ்ணன் ஒருத்தோம். அதுக்கப்புறம் வந்து கதர்கடை வெங்கட்ராமையர் ஒருத்தர், அப்புறம் சுப்பிரமணியன் ஒரு டாக்டர், எல்லோரும் 4 பேருமா 12 திருமுறை பாடிதான். பெரியவா சொன்னால் இல்லை 4000 திருமுறை படிக்கிற 12 திருமுறை படிக்கிறதுல ஒருத்தரும் திருமுறை படிக்கணும் அப்படின்னா 12 திருமுறையும் படித்தான் எல்லோரும். படித்த உடனே அப்போ வந்து பெரியவா இது சந்தியாகாலம் ஆகிடுது. சந்தியாகாலம் பண்ண வேண்டியது. கிருஷ்ணன் கூப்பிட்டான், நகரி நதியில் போய் சாணம் இது பண்ணிட்டு வரலாம், அருட்டு ஜபம் பண்ணலான்னா, சந்தியாகாலம் பண்ணலான்னா. பெரியவாளுக்கு சந்தியாகத்துக்கு நான் தீர்த்தம் எடுத்து வச்சுட்டேன். சரின்னு கீழே இறங்கி போய் சந்தியாகத்துக்கு போனோம். சந்தியாகதம் பண்ண போறியா, அகரியில் பண்ண போறியா, தண்ணியில் பண்ண போறியா, நிறைய சாஸ்திரக்காகத்துக்கு ஏற்று பண்ண கிண்டல் பண்ணா பெரியவா. இவன் கிண்டல் பண்ணா நாங்கள் போயிட்டு இருந்தோம். போனோன்னு ஒரு சத்தம், பெரிய சத்தம், பிரம்மாண்டமான சத்தம். பார்த்தா ஒரு நாய் வந்து குறைச்சது. மேலே பார்த்துட்டு ஒவ்வொரு குறைச்சது. நாய் குறைக்கிறது என்னென்னு பார்த்தாக்கா ஒரு கூட்டம், ஒரே தண்ணி காட்டார் வெள்ளம், ஒரே வெள்ளம் குடிச்சு எல்லாம் அடிச்சுன்னு வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோம். அப்படி ஒரு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் பெரிய ஓடி வந்துட்டோம் நாங்கள். பெரியவா கேட்டால் நல்ல சத்தியாவை நிறைய பண்ணியா இந்த மாதிரிலாம் வேடிக்கை பண்ணுவோம் பெரியவா. கலவைக்கு போடுவது இது படிப்படியாக இருந்தது. படிப்படியாக இறங்கி அது படிக்கிணறு அது. அதில் இறக்கி விட்டான் பெரியவாளை. பெரிய அருட்டான் பண்ணோன்னே போய் இறக்கி விட்டான். அப்புறம் நான் இடம் பிடிச்சி உள்ள பெரியவாளை தூக்கி விட்டோம். பெரியவாளுக்கு தெரியும், பெரியவா உட்காந்துருக்கா. பெரியவா என்ன பெரிய குழந்தை தானே, வேத பெரியவங்க இருக்குது. தண்ணிக்கு ஜப்பம் பண்ண போயிட்டான். அப்புறம் எல்லாம் நான் செய்கிட்டெல்லாம் இல்லை உள்ள பெரியவாளை தூக்கி உட்காந்து வச்சுட்டோம். பெரியவா வந்துட்டா உடனே வந்துட்டா. அப்புறம் வேறு இடத்துல போய் சந்தியாகம் பண்ணுது. சந்தோஷம். புருஷர்களுக்கு கூச்சமோ பொம்மநாட்டி கூச்சமான 100 பொம்மநாட்டி புடவை கட்டி போய் ஊற்றி புருஷா ஒருத்தருக்கு 100 வேட்டி கட்டி விட மாட்டான். நல்லா வியாபாரத்தை எல்லார்கிட்ட போய் இருந்தால் கை காப்போம் எல்லாம் பண்ணுவோம். படுத்துட்டே இருக்கு. கலவைக்கு போகணும்னா கலவையில் இருக்கு. பெரியவா இதே சர்வைக்கு போய்ட்டு இதே காஞ்சிபுரம் போய்ட்டு தான் நம்ம சர்வைக்கு போய்ட்டோம் அப்படின்னு சிரிச்சுட்டா. வேற ஒன்றும் பேசலை. யாரோ பட்டு சாஸ்திரி, மைத்தேரி பட்டு சாஸ்திரி வந்தார். வந்து இதெல்லாம் பிரசாதங்கள்லாம் கொண்டு வச்சார். வச்சுட்டா நீ சௌரியமாக இருக்கு, குழந்தை எல்லாம் சௌரியமாக இருக்கணும், ஆசிரியர் ஒன்றா வைத்தியர் பட்டு சாஸ்திரிக்கு அதான் இது பண்ணிட்டு இருக்கு, ஜெயந்தி பண்ணிட்டு இருக்காரு. 5 நிமிஷத்துக்கு பெரியவா சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்டா கடைசி இதுலலாம் சித்தியாகிறதுக்கு முன்னாடி? பொரிதா சித்தியாகிறதுக்கு முன்னாடியும் அது பொரியும் பொரி தயிரா தயிர் பால் பொரியோடு அது ஒன்றும் சேர்க்கல. இல்லை வாயில் அப்படியே நீங்கள் விடணுமா? அவரால் சாப்பிட முடியாது, நீங்கள் தானே வாயில் விடணும். இல்லை வா சாப்பிடுவார், வாங்கி சாப்பிடுவார். உட்காந்துக்கிறா உட்காரலாம் முடியும். உட்காருப்போம். உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? தெரியாது எங்களை சித்தியா போகிற தெரியாது. தெரிஞ்சா கேட்டிருப்போம்.
அப்படியே உட்காண்டா திடீர்னு எழுந்தா அப்படியே தான் உட்காந்து படுக்கையிலேருந்து எழுந்து உட்காண்டா ஆ, அப்படியே கண்ணை மூடினா வெள்ளை தெரிஞ்சு விடுறது ஒன்றுமே பண்ணலை யாருக்கும் எதுவுமே முன்னாடி ஒன்றும் தெரியாது. பண்ணலை கால் வீங்கல கை வீங்கல கண்டு இது வெள்ள சுவாசம் வெள்ள ஒன்றும் கிடையாது ம், டக்குன்னு தானே விட்டுவிட்டேன் மகானல்யோ ஆமா. தானே வேண்டாம் இந்த வயசு 100 வயசு இருக்கக்கூடாதுன்னு கண்ணை சொல்லிட்டு மூடிட்டா தானாகவே விட்டுட்டேன் கண்ணை மூடிட்டா அப்படியே இதுவாயிடுது. விட்டுட்டேன்